டைட்டில் மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த படத்தில் வி.கே. ராமசாமி ஒரு வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. தன்னுடைய சீனியரான வி.கே. ராமசாமியோட துணியை துவைத்து கொடுத்து அது மூலிமா பணம் சம்பாதித்த சிவாஜிக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. பட வாய்ப்புகள் அந்த டைமில் வந்து மிகப்பெரிய அளவில் வி.கே. ராமசாமிக்கு இல்லைனாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 படத்துக்கு மேலே குணச்சித்திர கதாபாத்திரமாக நடிச்சிருக்காரு. அதுக்கு சிவாஜி ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சிவாஜி நடிக்கிற எல்லா படத்துலையுமே வி.கே. ராமசாமியை ஏதாவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாவது கொடுங்கன்னு சொல்லி அவருடைய வயதுக்கு மரியாதை கொடுப்பாராம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நல்ல ஒரு உள்ளம் கொண்டவராக இருந்திருக்காரு. வி.கே. ராமசாமி நாளடைவில் நிறைய வயசானதுனால குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் மட்டும் ஏற்று நடிக்க ஆரம்பித்தாராம். ஆனால் சிவாஜி வேறு லெவலில் போய் தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத மிகப்பெரிய கதாநாயகனாக எம்ஜிஆர் சிவாஜின்னு சொல்லி 2 துருவங்களாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வைரலாக போயிட்டு இருக்க மிகப்பெரிய நியூஸாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சிவாஜி சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவரை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகளே.